இந்த வீடியோவில் நம்ம பன்னீர் கிரேவி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பன்னீர் கிரேவி செய்வதற்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 ஸ்பூனை போல் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்குங்க. ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அது நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. போட்டு அதை நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 2 தக்காளி பொடியாக நறுக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அதை எடுத்து அந்த கடாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்குங்க. இப்போ போயிடுச்சு. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். அந்த அளவு கலந்து விட்டுக்குங்க. பாருங்க நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் பன்னீரை நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்குங்க. இந்த சைஸ் அளவுக்கு போட்டுக்குங்க. பன்னீரை போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அந்த பன்னீர் அந்த கிரேவியோடு நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குங்க. நல்லா வதங்கி சுண்டி வந்த பிறகு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லியாக பொடியாக நறுக்கி அது மேலே தூவி விட்டுருங்க. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.